உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் புருஷன் கௌரவமா இந்த ஊர்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சா, அவரு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா, சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. உங்க தம்பியா, நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்ண்ணே. அண்ணே, அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பில்லைண்ணே. அம்மா தாயே, இத்தனை வருஷம் ஒன்னா இருந்த குடும்பம் இந்த சொத்தால பிரிஞ்சிடக் கூடாது. என் குடும்பத்துக்கு ஒரு அவ பேர் வந்துடக்கூடாது. உன்னதான் அம்மா மலை போல நம்பி இருக்கேன். கை விட்டுறாத தாயே. எங்க எல்லாரையும் காப்பாத்து. சொல்லுங்க மாயா. ப்ளீஸ் சார், சொத்து எதையும் பிரிச்சு எழுத வேண்டாம். ஃபேமிலிக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அதுல எங்க சித்தி பார்வதி கோவமா இருக்காங்க. பெரியப்பாவும் முழு மனசோட சம்மதம் சொல்லல சார். அவங்க கேட்டாங்களேன்னு தான் பிரிச்சு எழுத சொல்லிருக்காரு. மாயா, இத நீங்க என்கிட்ட சொல்றதுல ஒரு யூஸுமே இல்ல. நான் ரகுராம் சாருக்கு லீகல் அட்வைசரா ஒர்க் பண்றேன். அவர் சொன்னா நான் செஞ்சுதான் ஆகணும். சார், இத பண்ணா எங்க ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். அது எனக்கும் புரியுது மாயா. இங்க பாருங்க, பார்வதி கிட்ட நானும் சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க பிரிச்சே ஆகணும்னு அடமண்டா இருக்காங்க. நான் கூட சம்டைம்ஸ் சில லீகல் இஷ்யூஸ்லாம் வரும்போது சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சொத்தை லீகலா பிரிச்சு கொடுத்துறேன் சார். குடும்ப சொத்தை பிரிக்கிறதும் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான் வக்கீல் சார். எந்த காரணத்துக்காகவும் எங்க சொத்து பிரியக்கூடாது, எங்க வீடும் பிரியக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை எங்க குடும்பத்துக்கு என்னைக்குமே வராது. என் மேல எல்லாரும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல யாரும் அப்படி சொத்தை எழுதி தரலாம் கேட்க மாட்டாங்க. சொத்து விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்ல வக்கீல் சார். ஆனா இன்னைக்கு அவரே சொத்தை பிரிச்சு எழுத சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு வருத்தமா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருப்பாரு. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவர் சொல்லி அத நான் செய்யாம இருந்தா நல்லா இருக்காது. சார், இத ஸ்டாப் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா சார்? இல்ல மாயா, நாளைக்கு காலையில சொத்து பத்திரம் எல்லாத்தையும் பிரிச்சு எழுதி ஆகணும். அவரோட நேரடி சொந்தமா இருக்கிற எல்லா வாரிசும் கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சிடும். ஹலோ, யாருங்க? வணக்கங்க, நான் பத்மா, ரகுராம் அண்ணனோட தங்கச்சி. சொல்லுங்கம்மா. சார், சொத்து பத்திரத்தை எல்லாம் பிரிச்சு எழுதிட்டீங்களா? எழுதிட்டு தாமா இருக்கேன். ஏன் பங்க பிரிக்கும் போது நாங்க இருக்கிற இந்த வீட்டை என் பேர்ல எழுதிருங்க. என்னம்மா சொல்றீங்க? அந்த வீட்டையா? ஆமா. இங்க பாருங்க, மத்த சொத்துல எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல. ஆனா
இந்த வீடு என் பேருக்கு தான் வரணும். சரிங்க, நாளைக்கு நான் பத்திரம் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன், பண்ணிக்கலாம். அப்பாடா. உங்க அத்தை பத்மா தான் கால் பண்ணாங்க. அ, என்ன சொன்னாங்க? இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிற பெரிய வீட்டை அவங்க பேர்ல எழுத சொல்றாங்க. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. வக்கீல் சார், நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் பேர்ல என்ன எழுதணும்? அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், சொல்லுங்க. அந்த பண்ணை வீட்டை எழுதிடுங்க. அப்புறம் மரக்கடை, தென்னந்தோப்பு, அப்புறம் அவினாசி ரோட்ல ஒரு நிலம் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் சேர்த்து எழுதிருங்க. அப்புறம் இப்போ நாங்க இருக்கிற இந்த வீட்டையும் என் புருஷன் பேர்ல எழுதிருங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு நான் கொண்டு வரமா, பேசிக்கலாம். ஆனா என்ன ஆனாலும் பண்ண வீட்டை எங்களுக்கு எழுதிருங்க. ம், சரிங்கம்மா. பார்வதி தான் பண்ணாங்க. பண்ண வீடு, மரக்கடை, தென்னந்தோப்புன்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பெரிய வீடும் வேணுமா? நாளைக்கு எழுதும் போது அந்த வீட்டை கேட்டு பெரிய பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க குடும்பம் பிரிய கூடாதுன்னு பேசுறீங்க. ஆனா ரகுராம் சாரோட தங்கச்சி, தம்பி, பொண்டாட்டி எல்லாருமே சொத்தை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மொத்த குடும்பத்துக்காக யோசிக்கல, அவங்களுக்காகவும் அவங்க பசங்களுக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா ரகுராம் சார் அப்படி கிடையாது. அவர் மனசு யாருக்கும் வராதுமா. சார், அந்த மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ போராடுறேன். சார், இத நிறுத்த வழியே இல்லையா? வாரிசுங்க எல்லாரும் கையெழுத்து போட ரெடியா இருந்தா இத நிறுத்தவே முடியாதுமா. என்ன ஜானகி, கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க? ஆமா, உன் குடும்பங்கிற கப்பல் நாளைக்கு கவர போதில்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.